இலவசமா புது வாட்ஸ்அப் வீடியோ ஸ்டேட்டஸ்கள் ஒரே ஆப்பில். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண வீடியோக்கு கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க. விஜய் டெலிவிஷன் இன்றைய பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கான முதலாவது ப்ரோமோவை அபிஷியலா வெளியிட்டிருக்காங்க. அந்த ப்ரோமோல ரித்திகா, பாலாஜி, ஜனனி இவங்க 3 பேரும் டைனிங் ஹால்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ரித்திகா 7 வாரம் முடிஞ்சு இப்ப 8வது வாரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் போலி ஃபேக்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பாலாஜி, உன் கண்ணு முன்னாடியே இத்தனை ஃபேக் இருக்கு, உனக்கு தெரியலையா அப்படின்னு ஜனனி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதாவது அது ஜனனியை பார்த்து சொல்லல, யாரோ ரித்திகாவை ஃபேக்னு சொல்லியிருக்காங்க, அதை ஜனனி கிட்ட பாலாஜி சொல்லி காமிக்கிறாரு. பிக் பாஸ் வீட்டின் இந்த வாரத்தின் தலைவியான யசிகாவை பிக் பாஸ் யாரோ ஒருத்தரை டைரக்டா நாமினேட் பண்ண சொன்னாரு. அதுல அவங்க ரித்திகாவை நாமினேட் பண்றதுக்கான சான்சஸ் இருந்துச்சு. இவங்க பேசிக்கிறத வச்சு பார்க்கும்போது அநேகமா யசிகா ரித்திகாவை தான் நாமினேட் பண்ணிருக்கணும். அதற்கான காரணங்கள் சொல்லும் போது லேசினஸ், ஃபேக் இதெல்லாம் சொல்லியிருக்கணும். அதனாலதான் இவங்க 3 பேரும் கூடி இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கணும். அதுக்கு ஜனனி, ரித்திகா ஃபைனல்ஸ் வரைக்கும் போனா ஐ வில் பி ஹாப்பின்னு சொல்றாங்க. அதுக்கு ரித்திகா இந்த வாரம் மட்டும் அவ நாமினேட் ஆயிருந்தா அடுத்த வாரம் வெளியே போயிருப்பான்னு சொல்றாங்க. அது கண்டிப்பா ஐஸ்வர்யாவை தான் சொல்றாங்க. ஹிட்லர் டாஸ்க ஐஸ்வர்யா நல்லா பண்ணதால ஐஸ்வர்யாக்கு ஒரு பவர் கொடுத்துட்டாங்க. சோ இந்த வாரம் ஐஸ்வர்யாவை நாமினேட் பண்ண முடியாதுங்கிற ஆதங்கத்துல அவங்க சொல்றாங்க. இதுல ஃபைனல்ஸ் வந்தப்போ அந்த 2 பேர் 3 பேருடைய ஆக்டிவிட்டிஸை நீ பார்க்கணும் அப்படின்னு பாலாஜி சொல்றாரு. அப்போ டேனியையும் யசிகாவையும் காமிக்கிறாங்க. அநேகமா அந்த 2 பேர் 3 பேருங்கிறது டேனி, யசிகா, ஐஸ்வர்யா இவங்க 3 பேரா தான் இருக்கும். அப்புறம் ரித்திகா, சென்ட்ராயனுக்கு கொஞ்சம் செல்ஃபிஷ்னஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பாலாஜி என்ன பதில் சொல்றாருன்னா, விஷயம் ஆகணும் அப்படின்னு நினைச்சா இதே சென்ட்ராயன் யாரு பக்கம் வேணாலும் சாய்வான் அப்படின்னு சொல்றாரு. இதை வச்சு பார்க்கும்போது இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள 3:3ல 2 கேங் ஃபார்ம் ஆக போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் பிக் பாஸ் தொடர்பான புதிய அப்டேட்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அருகில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்துங்க.